ஓகே சார். ஹாய் முருகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு சார். அப்படி கொரோனா அப்படிங்கிறதுனால அப்படியே லாக்டவுன்ல தான் போயிட்டு இருக்கு சார். ஆனா லாக்டவுன்னு சொல்ல முடியாது சார். இப்பதான் நிறைய அப்டேஷன் ஆயிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் டு கொரோனா. தேங்க்ஸ் வரேன் ஐயா. செகண்ட் வந்து இந்த மாதிரி டயத்துல நிறைய பேர் சேலஞ்சிங் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? அதாவது ஒண்ணு வந்து புது புது மக்களா இருக்கட்டும், ரெண்டாவது வந்துட்டு நம்ம மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்றீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? சார் இந்த டைம்ல உண்மையிலேயே அந்த ஃபேஸ் பண்ற சார் அந்த ப்ராப்ளம் எங்களுக்கும் இருக்கு. பட் எல்லாமே என்னன்னா இப்ப த்ரூ ஃபோன் கால் மூலியமா தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ அப்புறம் வேற ஏதாவது ஆர்டரிங் அந்த மாதிரி இருந்தா ஆன்லைன்ல அந்த மாதிரி தான் சார் மெஜாரிட்டியா போயிட்டு இருக்கு சார். இது இந்த நேரத்துல வந்து ட்ரைனிங் வேற மக்களுக்கு தேவைப்படும் இல்லையா? ரெகுலர் கிளாஸ் அதெல்லாம் எப்படி பண்றாங்க டீம்ஸ் எல்லாம்? கண்டிப்பா சார் ட்ரைனிங் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் நேர்ல மீட் பண்றப்ப இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த எனர்ஜி இந்த லாக்டவுன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா டவுன் ஆகும் சார். அதெல்லாம் எப்படி நம்ம பண்றோம்னா ஆன்லைன் தான் சார். மேஜர் ஆன்லைன் தான். ஜூம் இல்லைன்னா ஸ்கைப் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அவங்களுக்கு எது ஒத்து வரும் அந்த மாதிரி இதுல வந்து ட்ரைனிங்ஸ் போயிட்டு இருக்கு சார். எல்லாமே போயிட்டு இருக்கு சார். கம்பெனி பத்தி போயிட்டு இருக்கோம், பிசினஸ் பத்தி, ப்ராடக்ட் பத்தி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு சார். டச்சில் தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த கொரோனா பீரியட் அப்படிங்கிறது நாலேஜ்ஃபுல் கொரோனா அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த மாதிரி ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் இருக்கு இல்லையா? சண்டே அதுக்கு. எஸ் சார். அது வந்து ஒரு மேஜர் அரேஞ்ச்மெண்ட். இந்த ட்ரைனிங் வந்து உங்களால நடக்கு, நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இதோட காரணம், இதோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இது இது நடக்கிறதுக்கான காரணம் என்னங்கள் அப்படி தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இது ஆக்சுவலி நான் வந்து இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் சார். ஏன்னா நான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்டக் ஆனேன். டீம் வந்து அடுத்த லெவல் கொண்டு போறது எப்படி அப்படிங்கிற இடத்துல ஸ்டக் ஆனேன். அப்ப நம்ம நாலேஜ் போதாது, நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்னிங் எடுத்துட்டு அப்பதான் நம்ம டீமை வழிநடத்த முடியுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தது. ஸோ அப்பதான் நான் குருவை சூஸ் பண்ணேன், கோச் வேணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எங்களோட ஜேர்னி, உங்களுக்கும் நமக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா சார், எனக்கு டக்குனு இது சொன்னேன்னு எனக்கு ஒரு ஸ்டோரி வருது. ஜென்ரலா நம்ம நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு குதிரை வளர்க்கவர் வந்து உடம்பு டாக்டர் போறாரு. டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுத்து குதிரை கொடுத்துன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் அதே குதிரைக்காரர் வர்றாரு, மூஞ்சி வீங்கி போய் வர்றாரு. இவர் கேட்கிறாரு டாக்டர், என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு பதட்டத்துல கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்ல, நான் சொன்ன மாதிரி இல்ல, குதிரைக்கு மருந்து குத்தியா? கொடுத்தேன் டாக்டர். எப்படி கொடுத்த? டாக்டர் இந்த புனல் மாதிரி வச்சேன், உள்ள மருந்து வச்சு ஊதலான்னு போனேன். ஆனா குதிரைக்கு நான் ஊறதுக்குள்ள குதிரை திருப்பி எனக்கு ஊதிருச்சு, அதனால எனக்கு மூஞ்சி வீங்கி போச்சு டாக்டர் அப்படின்னு அவரு சொன்ன ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. இப்ப எங்க மக்கள் இப்படிதான் இருக்காங்க சார். நல்ல இருக்கு. அது என்ன புது நம்ம மக்களுக்கு இதுல வந்து ஃபேஸ் பண்றேன் சார். என்ன நடக்குதுன்னா சார், இப்ப நம்ம எல்லாம் நல்ல கெத்தா டெல்லியும் போறோம். அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் சொன்னா மூஞ்சி வீங்கி போய் திரும்பி 100-120 ஸ்கில்ல வந்துடுறாங்க. அப்பா கிளாசிக் எக்ஸாம்பிள். அது இந்த மூஞ்சி வீடு மருந்து திரும்ப தூக்கி அடிச்சதும் மறக்கவே முடியாது. செம. சோ இப்படி இருக்குது சார். இதுக்குதான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். சோ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். சோ எவ்வளவு நாள் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறது, அது ஒரு ஃபியர் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைச்சது சார். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பா ஒரு நெட்வொர்க்கரு இந்த மாதிரியான ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றப்ப டவுன் ஆகாம வரணும் அப்படின்னா அது தேவை அப்படிங்கிறது ஒண்ணு திங்க் பண்ண சார். ரெண்டாவது என்ன விஷயம்னா சார், ஒரு ப்ரொஃபஷனலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் நம்ம மக்கள் என்னோட டீம்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஒரு நல்லா படிச்சவங்க ஃப்ரீயா பண்ணா எப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரீம் அது. ஸோ அது வந்து இதுல கிடைச்சதுங்கிறத நான் கவனிச்சேன். மூணாவது விஷயம் என்ன சார், இப்ப அப்ஜெக்ஷன் எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே வருது சார். நீங்க சொன்ன மாதிரி போனோம்னா வாங்குவாங்கன்னு சொல்லி ரெட்மேட் போர்ட்ல யாரும் வரவேற்கிறது இல்ல. போய் பேசுறப்ப ஓகே நோ எஸ்ஆ எல்லாமே இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு கெத்தா ஒரு ஹாப்பியா ஃபேஸ் பண்ணணும் என்னோட டீம்ல இருக்கவங்க. ஸோ அதுதான் ரொம்ப நான் கவனமா கவனிச்சேன். அதுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டு இந்த ஸ்டெப் நான் எடுத்தேன். அது வந்து ஃபீல்டுக்கு போறது இல்ல மக்களை சந்திக்கிறது எல்லாமே ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்கணும்.
சந்தோஷமான மூமெண்டா இருக்கணும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண போறதுனாலே அவ்வளவு உற்சாகமா மக்கள் போகணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணது உண்டு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனா வந்து இந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரீசன் என்னன்னா, உங்க கூட டிராவல் பண்ண டைம், இதுல கிடைச்ச ரிசல்ட், அதாவது இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டிங் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு 2 சாப்டரா பிரிக்கலாம். பிஃபோர் இருந்ததுக்கும் ஆஃப்டர் இருந்ததுக்கும் இப்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல சார், என் டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதோட விளைவு தான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஸோ இது ஜேர்னி வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், என்னோட நின்றக்கூடாது. டீம் வந்து லாங் டைம்ல ஷார்ட் அடிச்ச 6 மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் டீமுக்கு கொண்டு போய் சேரணும்னு. எல்லாரும் நல்லா பண்ணணும், ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். இதுதான் சார் நான் முடிவெடுத்துக்கு ரீசன் சார். இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நீங்க ஸ்டூடெண்டா படிச்சிருக்கீங்க, இப்ப ட்ரெயினரா இருக்கீங்க நீங்க. இந்த ட்ரைனிங் ஆளா என்ன, இதோட இது அப்படி என்ன பெரிய ட்ரைனிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரியல் சார், ரியல். அதாவது இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னா, சாப்பாடு 4 நாள் சாப்பிடாதவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடோட அருமை தெரியும் அப்படிம்பாங்க. நிழல் வந்து பாத்தீங்கன்னா வெயில், ஒரு 100 டிகிரி வெயில் இருக்கிறப்ப நிழல் காய்ச்சா அப்படி உயிர் ஓடமா போய் நின்று அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஏக்கமா இருந்து ஒரு டிப்பு தேர்ன ஆள்னு சொல்லலாம். ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறமே, அது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அதுதான் இந்த விஷயம் சார். இதுல அப்படி என்ன டெப்த் இருக்குன்னா சார், இன்னைக்கு ஜென்ரலா ஒரு பேசிக்கா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்கோ, அது ஒருத்தர் நோ சொல்லலாம், எஸ் சொல்லலாம், இல்ல வேண்டான்னு சொல்லலாம், இல்ல எனக்கு பணம் இல்ல, நேரம் இல்ல, எனக்கெல்லாம் ஆகாது, இது ஏதோ மானம் கெட்ட பொழப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனா அது எல்லாத்தையுமே கிளியரா, பொறுமையா, நிதானமா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா எப்படி பண்றதுங்கிற விஷயத்த ஆழமா நான் உணர்ந்தேன் சார். அந்த விஷயங்கள்லாம் இங்க இருக்குங்கிறது கிளியர் கிறிஸ்டல் ஆயிடுச்சு எனக்கு. நான் படிக்கிறப்ப இதை படிச்சிருந்தேன், பட் படிச்சு முடிச்சுட்டு உங்க கூட ட்ரெயினா டிராவல் பண்றப்ப இதனோட டெப்த் இன்னும் புரிஞ்சுது, எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. அதுதான் உண்மை சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தேடி பார்த்தேன் சார். எல்லா பக்கமே எல்லா ட்ரைனிங்குமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு, கம்பெனி ட்ரைனிங் இருக்கு, நெட்வொர்க் ட்ரைனிங் இருக்கு. அது என்ன தேவையோ அது இல்ல. அப்ஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாது, மோட்டிவேஷன் தான், ஒரே மோட்டிவேஷன். ஏ கமான் ஸ்டேஜ் ஏறு, நான் அவ்வளவு வாங்கிட்டு இவ்வளவு வாங்கிட்டு சூப்பர் கமான் வெல்கம், கைத்தட்டி என்ன உற்சாகம் கம்மியாயிடுச்சு, இப்படிதான் இருக்க விளைஞ்சு. ஆனா ஏப்பா நீ பிரச்சனை இது, இவங்க இது கேள்வி கேட்கறாங்களா, ஓகே பொறுமையா இது இப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. நானும் கொஞ்ச நாள் இந்த நெட்வொர்க் இருக்கேன். அந்த விஷயங்கள் வந்து கிடைக்குது, இங்க இருக்கு, வந்து அள்ளிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அதை நாம ப்ராப்பரா மக்கள் கொண்டு போய் சேர்த்துன்னு தான் சார் முடிவு பண்ணா சார். இந்த டெப்தா நான் அதை தான் பாக்குறேன் சார். நம்ம பொதுவா யார்கிட்டயும் போய் ட்ரைனிங், இப்போ அந்த நிறைய கம்பெனிஸ்ல பாத்திருக்கேன், ஒரு 10 டிக்கெட் வாங்க, 50 டிக்கெட் வாங்க, அவ்வளவு வரையும் கண்டிப்பா கூட்டுவாங்க, என்ன இன்னைக்கு டிக்கெட்டே இல்ல அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தருணத்துல ட்ரைனிங் பண்ணுங்க, அது பண்ணி நம்ம கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? நம்ம யார்ட்டும் கேட்கவும் இல்லை, அதை பத்தி பெருசா பேசவும் இல்லை, யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ட்ரைனிங் என்னாச்சுன்னு அவனுக்காக தேவைப்பட்ட வரட்டும் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ட்ரைனிங் நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அது எப்படி நடந்துச்சு, சாத்தியமாச்சு இல்லையா? ஆடு எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்டா பரவாயில்ல, நம்ம எதுவும் பண்ணல, பட் இருந்தாலும் அந்த ட்ரைனிங் அரேஞ்ச் இருக்கு, கான்வர்சேஷன்ல பேசிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள். அது எப்படி அந்த இதை சொல்ல முடியுமா, உங்க கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் முடிவு பண்ண விஷயங்கள்? ரியல் தான் சார். இது எப்படி நடந்ததுன்னா, ஆக்சுவலி எனக்கு மைண்ட்ல தாட்டு, இப்ப நீங்க வந்து டீமா உங்களோட ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் வந்து என்னோட டீமுக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. சோ என்னோட டீமுக்குன்னு ஸ்பெஷலா அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே, ஏன் நம்ம ஒரு டைம் கேட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த இன்ட்யூஷன் தான் சார் மனசுல தோண்டிட்டே இருந்துச்சு. சார் என்னோட டீம்ல மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க, சோ இவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும், எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயம் தான் நானா ஸ்டார்ட் பண்ண உங்ககிட்ட. கேட்கறப்பதான் நீங்க சொன்னீங்க, என்ன யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ஏன்னா நீங்க இந்த மாதிரி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, டீமுக்கு வெளியில வந்து கம்பெனிக்கு ஒரு டீமுக்கு கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சரி ஒரு வாரம் கேட்டு பார்ப்பேன், கிளிக் ஆனா லக்கு தானே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ டக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க வித்தின் செகண்ட்ல நாலேஜ் அப்படிங்கிறது எங்கேயுமே தேங்க கூடாது, போய் சேரணும், கண்டிப்பா நான் கொடுக்குறேன் நீங்க சொன்னா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உண்மையிலேயே நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே சார், இமிடியேட்டா உடனே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் கொடுக்கல, நீங்களும் தான் சேர்ந்து கொடுக்குறீங்க. அப்படி கூட சொல்லலாம் சார். உண்மை, ட்ரெயினர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டோம், எல்லாரும் ஓகே அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னாங்க. எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி யோசிச்சுதான் முடிவு எடுத்து ஓகே கொடுக்கலாம். நாலேஜுக்கு நம்ம கேட்க வைக்க வேண்டாம். ஸோ எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய டீம் டெவலப் பண்ண நினைக்கிறாங்க, கம்பெனிஸ் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க.
சோ இந்த நாலேஜ் கொண்டு போய் சேரலாம், யார் ரெடியா இருக்காங்க, யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நான் டக்குன்னு உசாராகி வந்துட்டேன். சீக்கிரம் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, என் டீமுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்கு சார். நான் முன்னே சொல்றேன் சார், ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் இன்னைக்கு கம்பெனிஸ்க்கு, லீடர்ஸ்க்கு, ட்ரைனர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிற மனநிலையில வெளியில இருக்காங்க. பட் அது எப்படி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த விதங்கள்ல இதை கவனிக்கிறேன் சார். மொரோவர் இந்த ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிளா ஒரு நாள்லாம் நம்ம ட்ரைனிங் போனா நம்மள ஒரு நாள் ட்ரைனிங் வந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, எப்படி உங்க டீமுக்கு வந்து காஸ்ட் சரியாகுது அப்படி கேட்கிறேன். ரியல் சார், நான் இதை ஃபீல் பண்ணி தான் என் டீமுக்கு வேகமா ப்ரொமோட் பண்ணேன் சார். நீங்க வந்து சேலம், மதுரை, சென்னை எல்லா ட்ரைனிங்குமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 400-500 பீப்புள் மேல க்ரௌடு உட்கார இடம் எல்லாம் நின்றுட்டு உட்கார்ந்து மாறி மாறி நடந்துட்டு இருந்தது. வீடியோல பாத்திருக்கேன். சோ இந்த விஷயங்கள் தான் நான் டக்குன்னு உள்வாங்கினேன். ஸோ கண்டிப்பா ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு ஒரு மீட்டிங் வச்சு மக்களை கூட்டி வந்து நடத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நடக்கலாம். ஆனா இந்த டைம்ல கண்டிப்பா ஆன்லைன்ல கொடுக்குறாங்க, இது நமக்கு கிடைச்ச பெஸ்ட் சான்ஸ், இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா யோசிச்சேன். அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, ஆன்லைன்ல அங்க போயிட்டு ஒரு டைம் போனா அப்படின்னா டிராவல் இருக்கு சார், மீட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படி மினிமம் ஒரு 1000+1000 நம்ம ஃபீஸ் 1000+ இருக்கும். அது இல்லாம அந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தா 2000 மேல எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் ஒரு மினிமம் அமௌண்ட்ல இந்த ட்ரைனிங் கட்டுது, ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் தாட்ல தான் பண்ணேன் சார். பட் இந்த சின்ன அமௌண்ட் வந்து ஒரு பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைக்கிறேன் சார். இது ஒன்றும் பெருசா டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியல. ட்ரைனிங்ல பேர்ல போட்டு நீங்களே ஜெயிச்சு காட்டலாம், எல்லாரும் கை தட்டினா பெரிய ஆள் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் முன்னாடி இந்த ட்ரைனிங் ஓகே அப்படி சொல்றீங்களா? நிறைய லீடர்ஸ்க்கு கோவம் சார். உண்மையா சொல்றேன், ஹார்ட்ல இருக்க சொல்றேன். மோட்டிவேஷன் வேணும் சார். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், ஒருத்தர் போதையில இருக்கிற மாதிரி சார். சரக்கு அடிச்சா போதையில இருப்பான், கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுச்சுன்னா எங்க இருக்கேன் அப்படிமா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி பண்ண முடியாது சார். தெரிஞ்சுட்டா அப்படின்னா டீம்ல இருக்க மாட்டான், ஓடிடுவான். பட் தெளிவா பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சடிச்சு தெளிய வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெளிவா புரிய வச்சு, இதுதான் பிரச்சனை, நீ ஃபீல்டுக்கு போனா இது பிரச்சனை வரும், நம்ம இதை ஃபேஸ் பண்ணணும், இதை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி கிளியர் பண்றதுங்கிற அந்த தெளிவோட ஒரு என்டர் பண்றப்ப லாங் டைம்ல ஒரு பெரிய இன்கம் போய் லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு கிளியரா இருக்குதா நான் நினைக்கிறேன் சார். அதுதான் மெயினா நான் நினைக்கிறது சார். இதுல இந்த ட்ரைனிங் எல்லாம் தவற போய் நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, ஓகே, நல்ல பண்றீங்க, ட்ரெயினர் கூட ஆயிட்டீங்க, நீங்க நல்ல யார உட்கார்ந்தாலும் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு டீமுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு? கட்டாயம் எதுவும் இல்ல சார். அவங்களும் யாரும் சொல்ல போறது இல்ல, எந்த கட்டாயமும் இல்ல. நானும் டீமு கொடுக்கணுங்கிறது இல்ல, அவங்களும் என்கிட்ட கேட்கணுங்கிறது இல்ல. எனக்கு ஒரே ஒரு என்ன சார், என்ன நம்பி டீம் வந்திருக்காங்க, எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, அதுல ஆக்டிவா வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முறையா வழி நடத்த வேண்டிய பொறுப்பு ஆஸ் லீடரா இருக்கிற நான் உணர்ந்தேன். ஏன்னா வந்தாங்களா ஆலபிச்சு போட்டோமா, இந்த மாதிரி சம்பளம் வந்துச்சா, ஸ்டேஜ் ஏறணுமா, காரம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எனக்கு இல்ல. ஸோ வந்தாங்கன்னா அவங்க கூட நின்று இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டைம் இருக்கணும். அதே மாதிரி பிசினஸ்லயும் அவங்க குரோத் இருக்கணும். மென்டலி எல்லா விஷயத்துலயுமே நம்ம ஒரு யூனிட்டியா ஒரு கோஆர்டினேஷனா போகணும் அப்படிங்கிற அந்த அக்கறை இந்த டீம்ல இருக்கும் சார், எல்லா டீமே இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னடா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நான் தான் முடிவெட்டு சார். அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. நான் என் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சொன்ன உடனே ஓகே சார் பண்ணலாம், நல்ல விஷயம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொன்னாங்க, ஓகே சொன்னாங்க. அவங்க நான் தேங்க் பண்ணி ஆகணும். 2வது மீட்டிங் நீங்க கொடுத்தீங்க, அதுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் சார் முடிவெடுக்க வச்சது முடிவிட்டா. இது ஒரு விஷயம். எனக்கு 2வது ஒரு விஷயம் என்ன படுது அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டூப்ளிகேஷன்ஸ். சரியா, நம்ம மட்டும் படிச்சுட்டு பெரிய ஆயிட்டோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. நம்மளே மாதிரி நம்ம டீமும் க்ளோசிங் பண்ண தெரியணும், நம்மளே மாதிரி நம்ம டீமும் அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும். எவனாவது கேனையும் கோனை எவனை பார்த்தா இது இந்த தொழில் பொழப்ப வேண்டாம் அப்படி விட்டுட்டு போக கூடாது. அவங்க இறங்கி நின்று அடிக்கணும். அந்த மாதிரி இறங்கி அடிக்கிறதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவைப்படும். ஸோ நம்ம டீம் உண்மையிலே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம டீம் ஜெயிக்கணும். நம்ம டீம் ஜெயிக்கணும், நம்ம டீமுக்கும் ட்ரைனிங் தேவைப்படும். அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் இந்த மாதிரி ஒரு கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக கண்டிப்பா வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைனிங்ல எந்த ட்ரைனிங்காவது நீங்க அட்டன் பண்ணல? ரீல் தான் சார். நீ கரெக்ட்டா இந்த ரீல் சார் இந்த இம்பார்ட்டன்ஸ் நானும் கூட சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? எஸ் கரெக்ட் தான் சார். ஏன்னா நம்ம இப்ப
எல்லா விஷயமே அப்படிதான் சார். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் பத்தி புரிஞ்சுட்டோம், கம்பெனி பத்தி புரிஞ்சுட்டு உள்ள வந்தோம். ஸோ மக்களுக்கு அடுத்து டூப்ளிகேஷன் நடந்தது. ஸோ நாலேஜ்லயே அந்த டூப்ளிகேஷன் நடந்தது அப்படின்னா மட்டும்தான் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க சார். இல்லைன்னா அப்ளை நீக்குவாங்க, யாருக்கு நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ப்ராப்பர் டூப்ளிகேஷன் இருக்காது, மக்கள் இருப்பாங்க ஆனா பிசினஸ் இருக்காது, இன்கம் பெருசா இருக்காது. இந்த விஷயம் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். ரியல் டூப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வேணும் சார். கண்டிப்பா டூப்ளிகேஷன்ஸ் ஏன்னா நீங்க பெஸ்டா பண்றீங்கன்னா உங்க டீம் அதே மாதிரி பெஸ்டா பண்ணணும். அதுல வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து போயிட்டு எல்லாம் இருக்கிற ஆட்கள் வச்சா நம்ம ஃபுல் டீம் ஜெயிக்க முடியாது. அது தவிர டீமுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். அந்த மாதிரி என்னைக்கு ஒரு கேம் வந்து விளையாட தெரியுது, அந்த கேம் விளையாட மஜா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு டெக்னிக் தெரிஞ்சுட்டுனா அது விளையாடுறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இல்லட்டா அதை பார்த்தாலே பயமா இருக்கும், எப்ப தோந்து போறோம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அந்த நான் நினைச்சு பாக்குறேன், அந்த டூப்ளிகேஷன்ஸ் இந்த பிசினஸ்ல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும் ஜெயிச்சா காணது ஃபுல் டீமா ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறேன். ரியல் சார், ரியல். நானும் கூட அந்த மைண்ட் செட் இருந்தது சார். அதனாலதான் டீமுக்காகவே கொண்டு போனேன். நான் வந்தது எல்லாமே டீம் ஜெயிச்சாம நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியாது. இது ஜாப்போ நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸா கிடையாது. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். டீம் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அப்பதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுங்கிறது கிளியர் கிறிஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் கூட தான் இதுவும் ஆட் ஆச்சு சார். அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ட்ரைனிங் சார். இன்னைக்கு 4C போனா எல்லா நாலேஜும் தெரியுது. ஆனா அவங்க ஏதாச்சும் நோ சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓன்னு பேர் வச்சுட்டு அழுகுறது. வெளியே சொல்றது இல்ல. ஐயோ சார் அவன் சொல்லிட்டா சார், வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு தானப்பா சொன்னா அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. உண்மை அதுதான். ஸோ அதுக்காக தான் இது நான் வேணும்னு நினைக்கிறது. அல்லாம ஹாப்பியா போகணும், ஃபீல்டுக்கு போய் மக்கள் பாக்குறது ஒரு சந்தோஷமா மாறணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இதுல. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணேன் சார். இப்ப மக்களை பாக்குறது, பேசுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து இதே மாதிரி அவங்களுக்கு டூப்ளிகேஷன் ஆகணும், அவங்க ஃபீல்டுக்கு வரணும், அவங்க மைண்ட் செட்ல வரணும் அப்படிங்கறத உணர்ந்தேன். ஸோ அதுதான் சார் இப்படியே அந்த ஸ்டெப் எடுத்து போனதுக்கான காரணம். இல்ல ரொம்ப கரெக்ட். இதுல நான் இது சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். புது இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பேசுறோம், நம்ம ட்ரைனிங் அப்படி இப்படின்னு. பட் எனக்கு வந்து அது என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு, அவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க ரொம்ப குறைய கடலை கொடுத்த மாதிரி கொடுத்துதான் ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வேல்யூஸ்ன்னு. லட்சக்கணக்கான வேல்யூக்குள்ள ட்ரைனிங்ஸ். அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது அந்த ட்ரைனிங்கை வந்து அவங்க எடுத்துக்கிடணும். எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. ஒரே ஒரு கான்டென்ட், ஒரே ஒரு விஷயத்த லட்சக்கணக்காக கொடுத்து படிச்சவங்களும் இருக்காங்க, அதே 1000 2000 கொடுத்து படிச்ச ஆளுகளும் இருக்காங்க. அந்த லட்சமா கொடுத்து படிச்சவங்க வாழ்க்கையில் நடந்த சேஞ்சஸ் வந்து இந்த 1000 500 கொடுத்து படிச்சவங்க வாழ்க்கையில வந்தது இல்லை. அது வந்து ஆனா மேட்டர் அதேதான். பட் ஒவ்வொருத்தரும் அவங்க எடுத்துக்கிற சீரியஸ் ட்ரைனிங் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டீம்ல வந்து எவ்வளவு சீரியஸா இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு முக்கியம், அது என்ன மாத்த முடியும் அப்படின்னு அந்த வேல்யூ தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரைனிங் முடிஞ்சு அவங்களோட மானிட்டர் பண்ணுங்க. கிட் பேட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் மாடல் உண்டு. அது வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு 4 மாற்றங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா 4 மாற்றங்கள் நடக்கும். முதல்ல வந்து ரிசர்ச் பண்றது, அப்சர்வ் பண்றது, கொஞ்சம் ரியாக்ஷனு, அப்புறம் கொஞ்சம் செஞ்சு பாக்குறது, தப்பு வர்றது, அப்புறம் கடைசி ஸ்டெப்ஸ் தான் வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதனாலதான் நான் வந்து எப்பவுமே இந்த 1 டே ட்ரைனிங் 2 நாள் போட்டு, அது ஓகே ஒண்ணு இல்லாத கொஞ்சம் தெரிஞ்சது ஓகே, பட் ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு, அவங்க எப்படி அதை ஃபீல் பண்றாங்க, எப்படி அதை கன்வெர்ட் பண்றாங்க, எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு அந்த எல்லா ஸ்டெப்ஸும் அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைனிங் வந்து சும்மா நம்ம கொடுத்தோமா பணம் வாங்கினோமா இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும். நம்மளுக்கு கொடுத்த பணங்கள்ல 10 மடங்கு அவங்க பிசினஸ் வந்து மாறணும். அது வருஷக்கணக்கா அவங்க வாழ்க்கை பூரா மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸ்பெஷலா நீங்க இதை பத்தி வேற ஏதாவது கடைசியா எதுவும் சொல்லணும் மக்களுக்கு? உங்க கம்பெனிக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துறீங்க. ஸோ வேற ஏதாவது மெசேஜ் மக்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க சொல்லலாம். மக்களுக்கு மெசேஜ் அப்படின்னா சார், கண்டிப்பா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வாழ்க்கை மாத்தம் அப்படின்னு உயிரை கொடுத்துட்டு நேரங்காலம் பார்க்காம குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசாவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, வளர்ந்த லீடர்ஸும் இருக்காங்க சார் இந்த நெட்வொர்க் துறையில. ஒண்ணு ஷேர் பண்றது என்னன்னா, நாலேஜ் அப்படிங்கிறது எங்க கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஒரு டீமுக்குமே ஒரு மியூட் ஆயிட்டு
அதனால இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் அவங்க எந்த அளவுக்கு டீம் லவ் பண்றாங்க, டூப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு பிளாட்ஃபார்மா நான் நினைக்கிறேன் சார். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க யூஸ் பண்றது யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறது அவங்க டிசிஷன். ஸோ நான் டிசிஷன் எடுத்திருக்கேன், என்னோட டீமை டூப்ளிகேஷன் பண்ணணும், என்னோட டீம் இண்டிவிஜுவலா வேலை செய்யணும், என்னோட டீம் எல்லாரும் லீடர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தான். ஸோ அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் சார். இது என்னோட சஜஷன், கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். கடைசி ஒரே ஒரு கேள்வி, அதாவது நானும் நிறைய ட்ரைனிங் பார்த்திருக்கேன், நானும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பட் உங்களோட ட்ரைனிங்ஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற ட்ரைனிங் வேற லெவல்ல இருந்திருக்கு. எல்லாரும் சிரிச்சு வயிறு புண்ணாயிரும் உங்க ட்ரைனிங்ஸ்லாம். ஸோ ஒரு ட்ரைனிங்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கலந்து கொடுக்குறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடியோஸ், ஒவ்வொரு கிளிப், ஒவ்வொரு ஜோக்கு அப்படியே ஞாபகம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த ட்ரைனிங்ஸ்ல. ஸோ இதோட அனுபவம், இதை பத்தி விஷயங்கள் கண்டிப்பா சார். நான் கூட என்னோட டீம்ல ஆல்ரெடி ஒருத்தங்க அட்டன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்க சார், அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே அப்படின்னாரு. ஈவினிங் போன் பண்ணி ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நானு அதுக்கு அவர் சொன்ன, இல்லைங்க டைம் போனதே தெரியல, முடிஞ்சதே தெரியல. என்னன்னா அந்த அப்படி மனசுல நிக்குங்க. அது ஏதோ ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாங்க, அந்த வடிவேல் டான்ஸ். ஓ இன்னும் அப்ஜெக்ஷன் பார்த்தா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த அஜித்தோட வீடியோ ஆகட்டும், அடுத்தது அந்த எமோஷனலா வரக்கூடிய வீடியோ ஆகட்டும், எல்லாமே அவங்க சொல்ற விஷயம் பார்த்தா எப்படி சொல்றாங்க சார், அதாவது அனுபவ ரீதியா ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா ஒரு விஷயம். எவ்வளவு என்டர்டைன்மெண்டா நாம அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தப்ப அவங்க மைண்டுள்ள போகுது அப்படிங்கறத உணர்ந்தது. இன்னொன்னு ப்ரொஃபஷனலாவும் இருக்கும், அவங்க ஆழமா மனசுக்குள்ள போய் எப்படி பதிகிற விஷயமும் அதுல இருக்கும். டைம் போறதும் தெரியாது, சிரிப்பு, சந்தோஷம், கடைசி அழுது போனாங்க நிறைய பேர். எனக்கு தெரியல ட்ரைனிங் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், எல்லாம் அழுவாங்கன்னு தெரியல. ஸோ சீரியஸ்னஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாலி ஜோக்கு எல்லாமே கலந்துதான் இருந்துச்சு. ஒரு ட்ரைன் பண்ணணும், மக்களுக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்தணும். பட் அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறதால போர் அடிச்சு கூடாது அப்படின்னு ஒரு பயம். அதனால அந்த ஸ்டெப் எடுத்து ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இந்த விஷயத்தை கொண்டு போய் ஆழமா மனசுக்குள்ள பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க எல்லா ட்ரெயினர்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். சேர்த்து நாங்க உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விஷயங்கள் தான் சார் அதுல இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு, எங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். ட்ரெயினிங் போறதே தெரியாது. நாங்க முடிச்சுட்டு அடுத்து எப்ப அவர் எடுப்பார் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் எங்களுக்கும் புதுசா இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது சார். ஒரு வீடியோ கிளிப் முடிஞ்சு அதை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு முடிச்சு அடுத்த வீடியோ கிளிப், அடுத்த ஜோக்கு, அப்படி அது ஒவ்வொரு ஆமா சார் படுற கஷ்டம் எல்லாம் அது வீடியோ ஜோக்கா வந்து மாறும். அதுல ஸ்வேதா அப்புறம் யோகி, நான் சொல்றேன் ஸ்பெஷலா அந்த நெட் மார்க்கெட்டிங்ல யாரும் அப்ஜெக்ஷன் சொன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளிப்பு, அந்த டான்ஸ், அதை கட் பண்ணி மக்களுக்காக கொடுங்க. யாரு ட்ரைனிங் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அந்த ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ யாரு செம்ம என்ஜாய்மெண்ட், அதாவது இவ்வளவுகான ரூபாயில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வச்சிருக்கோம். போக போக இது இதே ஃபேஸ் இந்த மாதிரி இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். அது இதே ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம எல்லாரும் செமினார் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி ஒன்ஸ் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம செமினார் பண்ணோம்னா அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் லைவா நின்று ஸ்டேஜ்ல கொடுப்பீங்க, அதெல்லாம் எனக்கு பார்க்கணும். வெயிட்டிங் பண்ணி சரி சார், நாங்களுமே அந்த ஃபீல்ட்ல வரும் சார். நீங்க மக்கள் கூட போய் பேசுறது, அதே மாதிரி நாங்க உங்க கூட டிராவல் பண்றது, உங்களை இன்வைட் பண்றது, நாம இன்வைட் பண்றது, அங்க ஸ்டேஜில் நின்று மக்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து ஒரு லைவ்ல கொடுக்கறது, அது ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நல்லா இருக்கும். அவங்களோட ரியாக்ஷன் பாக்குறது, அவங்க உணர்ந்த விதத்தை ஃபேஸ்ல பாக்குறது, அதெல்லாம் கமெண்டிங்ஸ் சார் சூப்பரா இருக்கும். வெயிட்டிங் ஃபார் தட், அந்த நாளுக்காக வெயிட் பண்றேன் சார். கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம லைவ்ல ஆன்லைன்ல பண்ணலாம், ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு அதை பார்த்து பண்ணலாம். ஓகே சார், ஷூர் சார். தேங்க் யூ. இந்த உங்க கம்பெனிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு தரப்புலயும் உங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க தான் ட்ரைனரு, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ரெண்டாவது
நீங்க உங்க கம்பெனி கொடுக்குறீங்க. ஸோ அந்த கம்பெனி அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங்ஸ் வந்து நல்லபடியா போய் சேரணும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க. அதே மாதிரி அவங்க பிசினஸ்ல அவங்க மனமாற்றம், சந்தோஷம், அதுல வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் பிசினஸ்ல. ஸோ நம்ம எப்ப ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி அந்த மானிட்டர் பண்ணிட்டு ரெகுலர் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அந்த விஷயம் நம்ம கேட்கணும். சரியா? கேட்டு கலக்குவோம். பெஸ்ட் விஷஸ். நாளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்க போறீங்க. உங்க கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுக்க உங்க கம்பெனில எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேஜரா உங்க கம்பெனிக்காக தான் அந்த ட்ரைனிங் நடக்குது. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடா மக்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, எப்படி பாக்குறாங்க. ஜெனரல் பப்ளிக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஜெனரல் புக்கிங் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்குன்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் கலந்துக்கிட்டதுல. ஓகே சார், ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்றேன் சார். நல்லா பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.